வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அரசு பங்களாக்களை காலி செய்ய மறுத்து அடம்பிடிக்கும் முன்னாள் அமைச்சர்கள் நோட்டீஸ் அனுப்பி வைக்க மத்திய அரசு முடிவு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 74 அடியை தாண்டியது. நீர் மின் உற்பத்தி 120 மெகாவாட்டாக அதிகரிப்பு. உத்தரப்பிரதேச கலவரத்தில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்வு. 20 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஊரடங்கு உத்தரவு அமல். விரிவான செய்திகள். டெல்லி அரசு பங்களாக்களில் இருந்து காலி செய்யாத மாஜி மத்திய அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் எம்பிக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை மத்திய அரசு துவக்கியுள்ளது. நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் பூர்த்தியாகிவிட்ட போதிலும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான எம்பிக்களுக்கு இன்னமும் டெல்லியில் தங்குவதற்காக வீடு ஒதுக்கீடு செய்யவில்லை. இதனால் ஏராளமான எம்பிக்கள் தங்களது மாநில அரசுகளுக்கு சொந்தமான இல்லங்களிலும் அசோகா நட்சத்திர ஹோட்டலிலும் தங்கி உள்ளனர். உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட சில அமைச்சர்கள் பங்களாக்கள் ஒதுக்கப்படவில்லை. முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அமைச்சர்களாக பதவி வகித்த ஏ.கே. அந்தோனி, ராஜீவ் சுக்லா, சிரஞ்சீவி உள்ளிட்ட 20 முன்னாள் அமைச்சர்களும் 120 முன்னாள் எம்பிக்களும் தங்களது வீடுகளை காலி செய்யாததே இந்நிலைக்கு காரணம். பங்களாக்கள் குடியிருப்புகளை காலி செய்ய இருமுறை கால அவகாசம் வழங்கப்பட்டது. ஜூலை 26ஆம் தேதி வரை அளிக்கப்பட்ட கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டுமென்ற முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்களின் கோரிக்கையை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு நிராகரித்துவிட்டார். அதோடு முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்களை அரசு பங்களாக்கள் குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றும் நடவடிக்கையை துவக்கவும் வெங்கையா நாயுடு அனுமதி வழங்கியதை அடுத்து காலி செய்யாமல் இருக்கும் முன்னாள் எம்பிக்கள், மாஜி அமைச்சர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணியை அதிகாரிகள் துவக்கியுள்ளனர். நோட்டீஸ் அனுப்பப்பட்ட ஒரு வாரத்தில் பங்களாக்கள் குடியிருப்பு இருந்து மாஜிக்கள் வெளியேற்றப்படுவர் என்றும் பார்லிமெண்ட் வட்டாரங்கள் தெரிவித்தன. முன்னாள் அமைச்சர் சிரஞ்சீவி குடியிருந்து வரும் பங்களாவில் குடிபுக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காத்து கிடக்கிறார். அதேபோல காங்கிரசின் ராஜ்யசபா எம்பிக்களான ஏ.கே. அந்தோனி, ராஜீவ் சுக்லா போன்றவர்கள் மந்திரிகளுக்கான பங்களாவில் இருந்து எம்பிக்களுக்கான குடியிருப்புகளுக்கு மாறவும் நோட்டீஸ் அனுப்பப்பட உள்ளது. லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்தை காங்கிரசுக்கு அளிப்பதா வேண்டாமா என்ற முடிவை அரசு எடுக்கும் வரையில் அமைச்சர்களுக்கான பங்களாவில் தங்க லோக்சபா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 74 அடியை தாண்டிவிட்ட நிலையில் நீர் மின் உற்பத்தி 120 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. தொடரும் கனமழையால் கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் அதிகரித்து வருகிறது. இதனால் காவிரி ஆற்றிலிருந்து மேட்டூர் அணைக்கு ஞாயிறன்று காலை நிலவரப்படி 38 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 800 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் தற்போது 6000 கன அடி திறந்துவிடப்படுகிறது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் ஞாயிற்றுக்கிழமையன்று அணையின் நீர்மட்டம் 74 அடியை தாண்டியது. அணையின் மொத்த கொள்ளளவு 120 அடியாக உள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் மளமளவென உயர்ந்து வருவதால் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் மின் உற்பத்தி 120 மெகாவாட்டாக உயர்ந்துள்ளது. சுரங்க நீர் மின் உற்பத்தி நிலையங்களில் 60 மெகாவாட் மற்றும் 6 கதவணைகளின் வழியாக தலா 10 மெகாவாட் வீதம் 60 மெகாவாட் மின் உற்பத்தியாகிறது. இதன் மூலம் 120 மெகாவாட் உற்பத்தியாக அதிகரித்துள்ளது. இதனிடையே கபினி அணையில் விரிசல் ஏற்பட்டு தண்ணீர் கசிவு இருப்பதாக வெளியான தகவலை கபினி அணைநீர் அளவீட்டு அதிகாரிகள் மறுத்துள்ளனர். கடந்த 8 ஆண்டுகளாக விரிசல் உள்ளது என்றும் இதனால் பீதியடைய தேவையில்லை என்றும் தொடர்ந்து இரவும் பகலுமாக அணை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சாகரன்பூர் மாவட்டத்தில் இரு மதத்தவர் இடையே மூண்ட கலவரத்தில் 3 பேர் கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக 20 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாகரன்பூர் மாவட்டம் குதுப்ஷேர் பகுதியில் உள்ள ஒரு நிலத்தில் குருத்வாரா கட்டும் பணியை சீக்கியர்கள் துவக்கினர். அந்நிலம் தங்களுடையது என்றும் அதனால் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் சனிக்கிழமையன்று இரு மதத்தவருக்கும் பயங்கர கலவரம் வெடித்தது. ஒருவரை ஒருவர் கற்களை வீசி தாக்கியதோடு துப்பாக்கியாலும் சுட்டுக் கொண்டனர். கடைகள் மற்றும் வீடுகளுக்கும் தீ வைக்கப்பட்டது. இந்த கலவரத்தில் 3 பேர் கொல்லப்பட்டனர். கலவரத்தை கட்டுப்படுத்த வந்த போலீசார் உள்ளிட்ட 19 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து குதுப்ஷேர் பகுதியில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. கலவரத்தில் ஈடுபடுபவர்களை கண்டதும் சுட உத்தரவிடப்பட்டுள்ளது. மீண்டும் கலவரம் மூழ்வதை தடுக்கும் வகையில் குதுப்ஷேர் பகுதியில் அதிரடி விரைவு படை, மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மற்றும் ராணுவத்தினரும் நிறுத்தப்பட்டுள்ளதால் தொடர்ந்து பதற்ற நிலை காணப்படுகிறது. कर्फ्यू लगा हुआ है। क्लास के बारे में कोई पिछले 24 घंटे ज्यादा 12 घंटे से कोई इंसिडेंट ऑफ वायलेंस नहीं हुआ है। कर्फ्यू स्ट्रिक्टली इम्पोज हो रहा है और हमारा यही प्रयास है कि हम
शील से शील नॉर्मलिसी ला सकते हैं। ஞாயிறன்று ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்த போதும் நிலவரம் சற்று முன்னேற்றம் கண்டுள்ளதாக மாவட்ட கலெக்டர் சந்தியா திவாரி தெரிவித்தார். இதுவரை கலவரத்தில் ஈடுபட்ட 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட கலெக்டர் சந்தியா திவாரி தெரிவித்தார். இதனிடையே கலவரத்துக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்த முதல்வர் அகிலேஷ் யாதவ் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய ஹிஜ்ரி கமிட்டி அழைப்பின் பேரில் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகை ஞாயிறன்று மேற்கொள்ளப்பட்டது. முஸ்லிம்களின் சிறப்பு பண்டிகையான ரம்ஜான் பரவலாக வரும் 29ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்திய ஹிஜ்ரி கமிட்டி மற்றும் தக்வா அமைப்பினர் ஹிஜ்ரி 1435ஆம் ஆண்டின் ஷவ்வால் மாதத்தின் முதல் நாளில் பிறை தெரியும் என்பதால் ரம்ஜான் பண்டிகையை 27ஆம் தேதி கொண்டாடும்படி அறிவித்தனர். இதன்படி நெல்லை மேலப்பாளையம் பஜார் திடலில் ஞாயிறன்று காலை நடந்த ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். தக்வா ஜமாத்தின் துணைத் தலைவர் காஜா ஷெரீப் ஹசரத் முன்னின்று ரம்ஜான் தொழுகையை மேற்கொண்டார். அல்லாஹு தஆலா சூரா அல் யூசுஃபிலே பல வருடங்களுடைய எண்ணிக்கையை இந்த பிறையின் மூலம் நீங்கள் அறியலாம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அதன் அடிப்படையிலே இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு பிறையை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகமாக மேலப்பாளையத்தினுடைய நடுப்பகுதியில் அல்லாஹ்வுடைய கிருபையால் நாங்கள் தொழுது வருகின்றோம். ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் பிறையாக இருப்பதன் காரணமாக மேலப்பாளையத்தில் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகிறது. கடவுளிடத்திலே காசாவில் வாழக்கூடிய மக்கள் ஆரோக்கியமாக நல்வாழ்வு வாழ்வதற்கு பிரார்த்திக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இதையடுத்து ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தமிழக பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று தமிழக பாரதிய ஜனதா மாநில செயலாளர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் காமராஜரின் 112வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் SSLC மற்றும் +2 சாதனை மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் தமிழகத்தின் நீண்டகால பிரச்சினைகளான மீனவர் விவகாரம், காவிரி பிரச்சினை உள்ளிட்ட அனைத்திலும் நிரந்தர தீர்வு காணப்படும் என்றார். தமிழகத்தினுடைய குறிப்பிட்ட சில பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா முல்லை பெரியாறு, காவிரி, இலங்கை தமிழர் பிரச்சனை, இம்மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் இது மிக நீண்ட காலமாக இருப்பவை, பல்வேறு சிக்கலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதிலெல்லாம் மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கத்தை போலவே ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பது தவறாக செய்யப்படக்கூடிய பிரச்சாரம். நம்முடைய பகுதியை தாண்டி, இந்திய எல்லையை தாண்டி மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்படுவதும் நடந்து கொண்டு வருகிறது. இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களும் இதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதற்கான முயற்சியை தொடங்கிவிட்டார்கள். காங்கிரஸ் அரசின் நடைமுறைகளை பாரதிய ஜனதா அரசு பின்பற்றவில்லை என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் விழுந்து விடாது என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் நடந்த காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான ப. சிதம்பரம் உரையாற்றினார். அப்போது அவர் கூறுகையில், லோக்சபா தேர்தலில் படுதோல்வியை தழுவினாலும் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் வீழாது என்றும் அது மக்களின் மனதில் என்றும் நீங்காமல் இருக்கும் என்றும் கூறினார். காங்கிரஸ் கூட்டங்களுக்கு மக்கள் பெருமளவில் திரள்வதே அதற்கு சான்று என்றும் சிதம்பரம் கூறினார். அரசியலே காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சி அடைகிறது என்பதை இந்த எழுச்சி மிகுந்த கூட்டம் எடுத்துக்காட்டுகிறது. மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கென்று சொந்தமான திட்டங்களோ கொள்கைகளோ இல்லை என்று சாடிய சிதம்பரம், காங்கிரஸ் கூட்டணி அரசின் கொள்கைகளையே மோடி அரசு காப்பியடிப்பதாகவும் கூறினார். காங்கிரஸ் சுவரே இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று சொன்ன அரசியல் கட்சி, காங்கிரஸ் வரவு செலவு கணக்கை கூட மாற்ற முடியாத அரசியல் கட்சியாக இருக்கிறது. ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா தாக்கல் செய்த முதலாவது ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்களை நடைமுறைப்படுத்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாகும் என்று கூறிய சிதம்பரம், சதானந்த கவுடாவால் எந்த புரட்சியையும் செய்துவிட முடியாது என்றும் தெரிவித்தார். பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள உதவி பொறியாளர்களை தேர்வு செய்வதற்கான TNPSC தேர்வு ஞாயிறன்று நடந்தது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள 98 உதவி பொறியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு ஞாயிறன்று நடந்தது. சென்னை, கோவை, சிதம்பரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலும் உள்ள 15 தேர்வு மையங்களில் இத்தேர்வு நடந்தது. தேர்வை எழுத 53,555 பேர் தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்டனர். காலையில் விருப்ப பாடமும் மாலையில் பொது அறிவு திறனுக்கான தேர்வும் நடந்தது. போட்டித் தேர்வில் வெற்றி பெறுபவர்களுக்கு பின்னர் நேர்முக தேர்வு நடத்தப்படுகிறது. TNPSC எக்ஸாமுக்காக வந்திருந்தோம்.
கொஸ்டின் வந்து சில தியரி பார்ட்டில் ஈஸியாக தான் இருந்துச்சு, ஃபார்முலாஸ் பார்ட்டில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி தான் நல்லா எழுதியிருக்கலாம். ஜென்ரலாக வந்து மீடியமாக இருந்தது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது, எழுத முடியும். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி வந்திருக்கேன். இந்த மே மந்த் தான் நான் பாஸ் ஆகிட்டு இப்போ டேரெக்டாக ஃப்ரெஷர் தான் நான் எழுதுறதுக்காண்டி வந்திருக்கேன். ஸோ எல்லா கொஸ்டின்ஸுக்குமே கொஞ்சம் நல்லா ஈஸியாக படித்த கொஸ்டின் தான் வந்த மாதிரி தோணுச்சு. எனக்கு எல்லாமே தெரிஞ்ச எல்லாத்தையுமே அட்டன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எல்லாமே நல்லா ஈஸியாக தான் இருந்திருக்கு. தேர்வில் காப்பி அடிப்பதை தடுக்க சிறப்பு ரோந்து படைகள் அமைக்கப்பட்டு தேர்வு மையங்கள் கண்காணிக்கப்பட்டன. அரசு மருத்துவமனையில் மனநலம் சார்ந்த பட்ட மேற்படிப்பு இடங்களை அதிகரிக்க வேண்டும் என்று மனநல மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்திய மனநல மருத்துவக் கழகத்தின் தமிழக கிளை சார்பில் 29வது தேசிய மனநல கருத்தரங்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருச்சியில் நடந்தது. இக்கருத்தரங்கில் இந்தியா முழுவதும் இருந்து 350க்கும் மேற்பட்ட மனநல மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். மருத்துவ உலகின் மிகப்பெரிய சவாலான மனநல மருத்துவம் என்று கூறிய மருத்துவர்கள், இந்தியாவில் 11 கோடி பேர் மனநோய், போதை பழக்க, மன அழுத்தம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினர். அரசு மருத்துவமனைகளில் மனநலம் சார்ந்த பட்ட மேற்படிப்பு இடங்களை அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மனநல மருத்துவர்கள் 75% நகர்ப்புறங்களில் இருப்பதாகவும், கிராமப்புறங்களில் போலி மருத்துவர், போலி சாமியாரிடம் சிக்கி பொதுமக்கள் ஏமாந்து விடுவதாகவும் கூறப்படுகிறது. கிராமப்புறங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று இக்கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. மிரட்டல் விடுத்த ஆசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரையில் பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக தேனி மாவட்ட போலீஸ் தலைமையகத்துக்கு சனிக்கிழமையன்று மாலை தொலைபேசியில் பேசிய மர்ம ஆசாமி கூறினான். இதைத் தொடர்ந்து மதுரை போலீசார் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு விரைந்தனர். பக்தர்கள் பீதி அடையக்கூடாது என்பதற்காக வெடிகுண்டு மிரட்டல் குறித்து எந்த தகவலையும் வெளிப்படையாக அறிவிக்காத மதுரை போலீசார் கோவில் முழுக்க மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனையிட்டனர். 2 மணி நேரத்துக்கு கோவில் முழுக்க தீவிரமாக சோதனையிட்ட போதும் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. வெறும் புரளி என்பதை உணர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட்ட போலீசார் மர்ம தொலைபேசி அழைப்பு தேனியில் இருந்து வந்திருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். தொலைபேசி மூலம் புரளியை கிளப்பிய ஆசாமியை தேடும் பணியை மதுரை மற்றும் தேனி போலீசார் முடுக்கிவிட்டுள்ளனர். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வருவது இது முதல் முறை அல்ல. கடந்த ஏப்ரல், மே மாதங்களிலும் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,208 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,651 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 48 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 44,905 ரூபாயாக இருந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அணை கட்டப்பட்டு 140 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்கு அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணியின் குறுக்கே 8 அணைகள் உள்ளன. கடைசியாக அமைந்ததுதான் ஸ்ரீவைகுண்டம் அணை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 17 லட்சம் ரூபாய் செலவில் 1866 பணிகள் துவக்கப்பட்டு 1873 இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டது. 8 அடி தண்ணீர் தேக்கும் திறனுடன் கட்டப்பட்ட இந்த அணை தொடர்ந்து தூர்வாரப்படாததால் இப்போது 1 அடி கொள்ளளவு மட்டுமே கொண்டுள்ளது. அணை தூர்வாரப்படாததால் மணல் மேடுகளாக காட்சியளிக்கும் அவலத்தால் சுற்றுவட்டார நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துவிட்டது. ஸ்ரீவைகுண்டம் அணையை நம்பியிருக்கும் 46,107 ஏக்கர் நன்சை நிலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக ஒருபோக சாகுபடி மட்டுமே நடக்கிறது. 150க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. ஏ குரூப் நஞ்சை என்று இந்த பாசன பகுதியில் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே உண்டு. எனவே இந்த அணையை தூர்வாரி வேளாண்மை செழிக்க செய்யுங்கள் என்று உழவர்கள் நீண்ட காலமாக போராடி வந்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அணையை தூர்வாரி உழவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை விவசாயிகள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீவைகுண்டம் அணையில் இருந்து வீணாக தண்ணீர் கடலுக்கு செல்வது குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி விஜயராகவன் தலைமையில் 2001 மூவர் கமிட்டி அமைக்கப்பட்டது. இக்கமிட்டி தனது அறிக்கையில் தாமிரபரணியில் இருந்து ஆண்டுதோறும் சராசரியாக 75 DMC தண்ணீர் வீணாக கடலுக்கு செல்வதாக குறிப்பிட்டிருந்தது. கடந்த 1997 பருவமழை பெய்த போது ஸ்ரீவைகுண்டம் அணையில் இருந்து வினாடிக்கு 60,000 கன அடி தண்ணீரும் 2005 ஆண்டில் வினாடிக்கு 1,500 கன அடி தண்ணீரும் என ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான கன அடி தண்ணீர் வீணாக கடலுக்கு செல்கிறது. இவ்வாறு சராசரியாக வீணாகும் தண்ணீரின் அளவு 2,000 முதல் 3,000 கன அடி என்று வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அணையை தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.